புத்த துறவிகளே பொண்ணும் கூட இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணலாமான்னு தாய்லாந்து மக்கள்லாம் செம காண்டில் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த பொண்ணு தான். நிறைய துறவிகள் கூட பேசி ஃப்ரெண்ட் ஆக்கி அவங்க கூட உடலுறவு வச்சுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு இவங்க காசு கேட்கும் போதெல்லாம் அந்த துறவிகளும் தந்துட்டு வந்திருக்காங்க. எப்போ அந்த துறவிகள் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அப்போ அந்த வீடியோவை காட்டி நான் அதை வெளியே விட்டுருவேன், மக்கள் யாருமே அதோட உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு பிளாக்மெயில் பண்ணி மொத்தம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே அடிச்சிருக்காங்க. துறவிகள் கிட்ட ஏதுற அவ்வளோ பணம்னு கேட்டிங்கன்னா தாய்லாந்து மக்கள் கொடுத்த டொனேஷன் தான். இப்போ அந்த மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க, உங்ககிட்ட அவ்வளோ காசையும் கொடுத்ததுக்கு நாங்கள் இல்லாதவங்களுக்கு எதனா பண்ணி இல்லை ஸ்கூல் கட்டி விட்டுருந்தாவது எங்களுக்கு புண்ணியமாக வந்திருக்கோன்ட்டு. இது தமிழ்நாட்டு மக்களுக்குமே பொருந்தும். புண்ணியத்தை தேடுறேன்னு சில பேர் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத ஒருத்தவன் கோயிலுக்குள்ளே போய் சில மேலே பாலை ஊற்றுவான். வெளியே பசியோடு இருக்கவனுக்கு 10 ரூபா போடாத ஒருத்தவன் கோயில் உண்டியில் 100 ரூபா 1000 ரூபா போட்டு அது புண்ணியம் நினச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் கடவுளே ஏற்றுக்க மாட்டார். எப்பயுமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு செய்யறதுக்கு பேர் தான் புண்ணியம் நான் நினைக்கிறேன். நான் பேசுனது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா தம்ஸ்அப் எமோஜியில் கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பல விஷயங்கள் பேசுவோம்.